Hi viewers, இந்த வீடியோவில் டிஎன் செட் பிஜிடிஆர்பிக்கான ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து பிடியூ பேஸ் பண்ணி ப்ராப்ளம். சிம்பிளான ஒரு கொஷின், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். லாஸ்ட்டுமே நம்ம ஒரு ஓடி ப்ராப்ளம் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கொடுத்துருக்க செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸில் அந்த ஈக்குவேஷன் என்ன டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, பரபோலாவா, எலிப்டிக்கா, ஹைபர்போலாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் வந்து ஃபைன் பண்ணணும் இப்போ நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, யூஎக்ஸ்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் யூஒய்ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜென்ரலான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனு. ஏயூஎக்ஸ்எக்ஸு, பியூஎக்ஸ்ஒய், சியூஒய்ஒய், டியூஎக்ஸு, இயூஒய் ப்ளஸ் எஃப்யூ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி ஸ்கொயர் மைனஸ் சிஏசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிமினன்ட் ஆப்ரேட்டர்னு தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேயே உங்களுக்கு இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதை வச்சு தான் நம்ம இதை கேட்டகரி பண்ண போகிறோம். இந்த டெல்டாவோட, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து வேல்யூ வந்து 0வாக இருந்தால் அது பரபோலா, அதேமாதிரி கிரேட்டர் தென் 0 இருந்தால் ஹைபர்போலா, அதேமாதிரி லெஸ் தென் 0வாக இருந்தால் எலிப்டிக்கு. அதாவது ஈக்குவல் அப்படின்னா பரபோலா, ஹைபர் அப்படின்னா கிரேட்டர் தென். ஹைபர் அப்படின்றது கிரேட்டர் தென்னு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து லெஸ் தென் வந்து எலிப்டிக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இருக்க ஜென்ரல் ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏவோட யூஎக்ஸ்எக்ஸு இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1. பியோட டேர்ம், அதாவது எக்ஸ்ஒய் டேர்ம் வந்து நம்மளோட ஈக்குவேஷனில் கிடையாது, அதனால் பி ஈக்குவல் டு 0. யூஒய்ஒய், அதாவது சியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்மளோட ஃபார்ம்லாலே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ பொதுவாக கிவன் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ஹைபர்போலா. அப்போ ஹைபர்போலா தான் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரே ஈக்குவேஷன் மட்டும், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கொடுத்துருக்க ஜென்ரல் ஈக்குவேஷனும் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம எழுதணும். யூஎக்ஸ்எக்ஸு, எக்ஸ்ஒய், யூஒய்ஒய், யூஎக்ஸு, யூஒய். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடய நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்மளோட ஃபார்முலே அது மட்டும் தான் இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஏபிசி மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். யூஎக்ஸ்எக்ஸு, தென் யூஒய்ஒய், இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா பி, அதாவது யூஎக்ஸ்ஒய். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சு கொடுத்த கிவன் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதி இந்த ஃபார்மேட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.